சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. என்னடா சனிப்பெயர்ச்சி வரப்போகுது, சனி பகவான் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சில ராசிகள் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரால் அதிகம் பாதிப்படையாத ராசிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சில ராசிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல் இடத்துல இருக்கிறது துலாம் ராசிக்காரங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நல்ல கடின உழைப்பாளிகள், வேலையை ஆர்வமாக செய்யக்கூடியவங்க, நேர்மையாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. அதனால் இந்த துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார். அந்த காரணத்தினால சனி பகவான் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு கெடுதல் பலன்களை செய்கிறது கிடையாது. சரியா? இவங்களுக்கு ஒரு சனி பகவான் நல்ல பலன்களை தான் செய்வார். அதனால் இந்த ராசியில் உள்ளவங்க பயப்பட வேண்டாம். அடுத்து இரண்டாவது ராசி மகர ராசி. இந்த மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சனி பகவான் தான். அப்போது ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு என்ன செய்வாரோ அதே போல் தான் இந்த மகர ராசிக்கு கும்பராசி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ராசிகளுக்குமே ஒரு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். அப்போது அந்த அப்பா பையனுக்கு எப்படி இது பண்ணுவாரோ, கோபம் வந்தால் கூட மற்றவங்கள வேகமாக அடித்தாலும் குழந்தைங்கும்போது அவரோட குழந்தை அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பேருக்கு அப்படி தட்டிட்டு அந்த மாதிரி ஒரு பேரளவில் தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் இந்த மகர ராசி கும்பராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவானோட நல்ல பலன்களை அவங்க அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ கெட்ட கிரகங்கள், எவ்வளோ இளரச்சனியோட தாக்கம் கடினமாக இருந்தால் கூட இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்காது. சரியா? இதில் சிறப்பாக சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சால்வ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான ராசினா தனுசு ராசியை சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவானால் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வராது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா வியாழன் பகவானும், அதாவது வியாழன் பகவானும் நேர்மையாக இருப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேர்மையாக இருக்க குரு பகவானும் அதே போல் நேர்மையாக இருக்கிற சனி பகவானும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல நண்பர்கள்னால் ஒரு அவங்களோட குணத்தின் அடிப்படையில் நல்ல நண்பர்கள். அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பெரிய அளவில் தொந்தரவுகள் செய்ய மாட்டார். இதில் இன்னொரு ராசி அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசி எதுக்காக சனி பகவான் தொந்தரவு பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சனி பகவானோட குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அப்போது அந்த சுக்கிரன் அதிபதியாக வரக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்களையும் சனி பகவான் தொந்தரவு செய்ய மாட்டார். மற்ற ராசிக்காரர்களை ரொம்ப கடினமாக காலங்கள் இருக்கும்போது இந்த நான் சொல்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும். சரியா? மற்றவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.